வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நாமக்கலை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கக்கூடிய பகுதிக்கும் தற்போது இருக்கக்கூடிய இடத்துக்குமான தூரமாக இருக்கின்றது. காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் விஜய் தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு அடுத்ததாக கரூருக்கு புறப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அவற்றையெல்லாம் மீறி தற்பொழுது, அதாவது வரக்கூடிய வழி எங்கும் தொண்டர்கள் வந்ததன் காரணமாக அந்த வாகனம் வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் வருகின்றது. அதற்கு பின்பாக எவ்வளவு நீண்ட தூரத்திற்கு தொடர்ந்து வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கின்றோம். விஜயை நெருங்கி சென்று பார்ப்பதற்காக தொண்டர்கள் முண்டியடித்தபடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் உரை நிகழ்த்தி முடித்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் தொண்டர்கள் எண்ணிக்கை வரக்கூடிய வழி எங்கும் அதிகமாக இருந்ததன் காரணமாக அவரால் உரிய நேரத்தை வந்தடைய முடியவில்லை. இருந்தாலும் தற்பொழுது ஒரு 10 நிமிடங்களிலே அந்த குறிப்பிட்ட பகுதியை சென்றடைந்து விட முடியும் என்ற சூழ்நிலையினால் இந்த கடைசி 2 கிலோமீட்டர் தூரம் என்பதும் குறுகலான சாலை பகுதியாக இருக்கின்றது. மேம்பாலத்தை விட்டு இறங்கிய பிறகு குறுகலான சாலையில் தான் விஜய் பயணிக்க வேண்டும். எனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்திலே சென்று அந்த பகுதியை வாகனத்தை நிறுத்தி அதன் பிறகு மேலே ஏறி உரை நிகழ்த்துவதற்கு இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் வரை கூட ஆகும் என்று சொல்லும் விதமாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் ட்ரோன் மூலமாக நாம் இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த சுற்றுப்பயண வாகனத்திற்கு ஏராளமானோர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆங்காங்கு இருக்கக்கூடிய பெண்கள் வருகை தந்து அவர்களும் விஜயை பார்த்து உற்சாகத்தோடு கையசைத்து விட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இந்த எழுச்சியினை விஜய் அடுத்த ஒரு 8 மாதங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது அது தமிழ்நாட்டு அரசியலிலே உண்மையிலேயே விஜய் மூலமாக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும். பல்வேறு சவால்கள் இருந்தாலும் அதையும் கடந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான வாய்ப்புகள் என்ன என்பதையும் நாம் தொடர்ந்து பதிவு செய்திருக்கின்றோம். அதே போன்று சவால்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் கடந்துதான் விஜயால் வெற்றி பெற முடியும். விஜய் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அரசியல் உயரத்தை அவரால் தொட முடியும் என்ற சூழ்நிலையில் மக்களுக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன என்பது ஒரு முக்கியமான பேசு பொருளாக தேர்தல் சமயத்திலே இருக்கும். ஏனென்றால் விஜயை பொறுத்தவரை இந்த இலவச திட்டங்கள் என்பது முழுக்க முழுக்க மக்களிடமிருந்து வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே அறிவிப்பு செய்யப்படுகின்ற வெற்று அறிவிப்புகள் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டிலே திரைப்படங்கள் மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் நடித்திருந்த திரைப்படங்களிலே இலவச திட்டங்களுக்கு எதிராக இலவச வாக்குறுதிகள், அதன் பிறகாக வழங்கப்பட்டிருந்த வெறுமனவே இலவச பொருள்களாக வழங்கப்பட்டவைக்கு எதிராக விஜய் ஒரு எதிர்வினையை ஆற்றியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நான் முதலமைச்சராக நடிக்கவில்லை, நான் முதலமைச்சரானால் நடிக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் விஜய் சர்க்கார் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருந்ததை இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் விஜய் தன்னுடைய அந்த திரைப்பயணத்தில் அவர் கூறியிருந்த கருத்துக்களை எல்லாம் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவரால் பின்பற்ற முடியுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அவர் எதிர்பார்த்த அந்த உயரத்தை தொட்டால் மட்டும்தான் என்றில்லை, குறைந்தபட்சம் ஒரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டால் கூட திரைப்படங்களில் நடித்த காலகட்டங்களிலே விஜய் சற்று வழிவிட்டு செல்லுமாறு தொடர்ந்து தொண்டர்களிடம் வலியுறுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதன் பிறகு தொண்டர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தொடர்ந்து கைகளை அசைத்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நாமக்கலிலே உரையாற்ற இருக்கின்ற இடத்தை நெருங்கி இருக்கின்றார். நாமக்கலில் விஜய் என்ன பேசப் போகின்றார், நாமக்கலில் விஜய் உரையாற்றி முடித்து வந்த பிறகு அங்கே எந்த அரசியல் தலைவர் பேசுபொருள் ஆக்கப்படுவார், எந்த கட்சியினுடைய அரசியல் தலைவர் பேசுபொருள் ஆவார் என்பதையெல்லாம் எதிர்பார்த்து பலரும் காத்திருக்கின்றார்கள். இந்த பகுதி என்பது முழுக்க முழுக்க அதிமுக செல்வாக்கு கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதே நேரம் திமுகவும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பகுதியாக மேற்கு மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தாலும் முதலில் அவர்கள் குறிவைக்கக்கூடிய பகுதியான மேற்கு மண்டலத்தை விஜயும் குறிவைத்திருக்கின்றார். மேற்கு மண்டலத்திலே இதுவரை டெல்டா மாவட்டத்திற்கு சென்ற பொழுது விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த உற்சாக வரவேற்பை காட்டிலும் இந்த முறை கூடுதல் வரவேற்பு, அதிலும் குறிப்பாக பெண் தொண்டர்கள் ஏராளமாக திரண்டு வந்து விஜயை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் தான் விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் மிக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்று காலை சென்னையிலிருந்து தன்னுடைய வாகனத்திலே விஜய் விமான நிலையத்திற்கு சென்று விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்திலே திருச்சி சென்று திருச்சியிலிருந்து தன்னுடைய ரேஞ்ச் ரோவர் காரிலே நாமக்கல் மாவட்ட எல்லை வரை வந்து அதன் பிறகு இந்த சுற்றுப்பயண வாகனத்திலே விஜய் வந்திருக்கின்றார். அடுத்த முறை வாரத்திலே வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கின்றார். ராணிப்பேட்டை பகுதியிலும் அடுத்த வாரத்திலே விஜய் உரையாற்ற இருக்கின்றார். அதற்கு முன்பாக இந்த 2 நகரங்களிலே விஜய் உரை நிகழ்த்தி முடிக்க வேண்டும். விஜயினுடைய ஒவ்வொரு பயணத்தையும் முக்கியமான அந்த கட்சிகள் எல்லாம் உற்று கவனித்து பார்க்கின்றன. மக்கள் விஜய்க்கு ஆதரவாக எந்த அளவு திரண்டு வருகின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.